ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? இங்கதானே என் கோட்டை வச்சிருந்தேன், எங்க போச்சு? மகிழினி, என்ன பண்ற? என்ன கோட்டு தானே தேடுற? ஆமா, இங்கதான் வச்சேன், எங்கன்னே தெரியல. ஆமா, நீ எடுத்து எங்கயாவது வச்சியா? இதோ உன்னோட கோட்டு என்கிட்ட இருக்கு. ஆமா, இது எதுக்கு நீ எடுத்துட்டு போன? சரி, தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஏய் மதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சரியான நேரத்துல தான் வந்திருக்க. மகிழினி என் கோட்டை எடுத்து ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கா. அதான் கொடுத்துட்டேன்ல, போட்டுக்கோ. ஓஹோ, இதுக்காக தான் ஆதியோட கோட்டை எடுத்துட்டு போனியா? நல்லா இருக்கு மகிழ், செம்மையா பண்ணிருக்க. என்ன சொல்ற? கோட்ல அப்படி என்ன பண்ணிருக்கா? அட, எனக்கு தெரியாம கோட் எடுத்துட்டு போய் ஆதித்யான்னு எம்ப்ராய்டரி பண்ணிருக்கியா? நைஸ் மகிழினி. உனக்காக நைட் எல்லாம் கண் முழிச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் போட்ட எம்ப்ராய்டரி எப்பவும் உன் பேரை சொல்லிட்டு உன் ஹார்ட் பக்கத்திலே இருக்கணும். அப்பதான் என் ஞாபகம் உனக்கு இருந்துட்டே இருக்கும். காலையிலே ரொமான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நான் வேணா திரும்பி நினைக்கட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இரு. மகிழ், நீ கஷ்டப்பட்டு எனக்காக பண்ணிருக்க. ஆனா இத போட்டுக்கிட்டு எப்படி டியூட்டி பார்க்க முடியும்? வேற வழியே இல்ல. லவ்வர்ஸ்னா இப்படி ஏதாவது வித்தியாசமா பண்ணி லவ் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ நீயும் அத போட்டுதான் ஆகணும். இல்ல, இந்த ஒயிட் கோட்டை இப்படியே போட்டுக்கிட்டு நான் டியூட்டி பார்க்க முடியுமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? டாக்டருக்கு யாரோ லவ் டார்ச்சர் கொடுக்கறாங்கன்னு நினைப்பாங்க. ஐயோ, இத பத்தி யோசிக்காம விட்டுட்டனே.
ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் பேர் போட்டிருக்கிற இந்த கோட்டை நான் உனக்கே கிஃப்டா கொடுக்கறேன். நீ போட்டுக்கோ. எதுக்கு இத போட்டுட்டு போய் நான் உன்னை லவ் பண்றேன்னு எல்லாருக்கும் காட்டவா?